இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இயேசு மரித்தார், நமக்காக உயிரோடு மீண்டுமாய் எழுந்தார், பரத்திற்கு ஏறி சென்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டார் வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஆவியான தேவனாய் எங்கும் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பிதாவின் வலது பார்சத்திலே இருந்து நமக்காய் வேண்டுதல் செய்கிறாராம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்து அவனுக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறாராம். பரிந்து பேசுறதுன்னா என்ன? இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இனி ஒழுங்காயிருவா, வழியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க, அல்லது இந்த ஒரு முறை மன்னித்திருங்க, அப்படி பல காரியங்கள் அதுல நம்ம அடங்கும். நீ பரிந்து பேசுகிற கூட்டம் குறைந்து விட்டதே. நீ பார்க்கும்பொழுது இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறாராம். பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் நாம் பாவம் செய்யும் பொழுது அதற்கான தண்டனை உண்டு. அந்த தண்டனை வரும் பொழுது குமாரனாகிய இயேசு பரிந்து பேசும்போது அந்த தண்டனையிலிருந்து தப்பிவித்து விடுகிறோம். ஆனால் இது தொடர்ந்து அப்படியே நாம் இது பண்ண முடியாது. ஏனென்றால் இன்று பரிந்து பேசுகிற ஆண்டவர் அடுத்து மணவாளனாய் கூட மணவாட்டியை சந்திக்க வரப்போகிறார். அதற்கு பின்பு பரிந்து பேசுவாரா என்கிற வாய்ப்பு குறைவுதான். ஏனென்றால் கிருபையின் காலம் எப்பொழுதுமே இருக்க போவதில்லை. ஒரு நாள் அதற்கு முடிவு உண்டு. வேதம் சொல்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டாம். அதனால நம் காலங்களை சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்திலே பின்பு ஒரு நாள் நாம் கவலைப்பட வேண்டியது இருக்கும். ஒரு சம்பவத்தை சொல்லும்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு அருமையான கணவன் மனைவி, ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்து சிறுவயதிலிருந்தே செல்லம் கொடுத்து அழகாக வளர்க்கிறார்கள். திடீரென்று சொல்லி அந்த கணவன் ஒரு விபத்தினை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் ஓட்ட முடிகிறது. இந்த தாய் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை ஒரு மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வளர்க்கிறார்கள். படிக்கிறான், பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போகிறான். இவனுடைய கால்கள் தன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிக்கிறது. தவறான சிநேகத்துக்குள்ளே போகிறான், தவறான நண்பர்களை தெரிந்து கொள்கிறான். இதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆங்காங்க அவன் பிரச்சனை இவன் மூலமா வருகிறது. கல்லூரியிலிருந்து அடிக்கடி இவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தா தாய் போய் அந்த முதல்வரிடம் போய், ஐயா அந்த ஒரு முறை என் பையனுக்காச்சு நான் வந்திருக்கிறேன், மன்னிச்சிருங்க, நீ ஒழுங்கா இருப்பான்னு சொல்லிட்டு இதே மாதிரி பல முறை போகும்போது கூட அந்த பிரின்சிபாலை கேட்டார், என்னம்மா அவன் பையனுக்காச்சு இவ்வளவு தூரம் வந்து அழுதுட்டு நிக்கிறான்னு சொல்லி. ஐயா அவன் தாயா எதிர்காலம், எனக்கு கணவனும் கிடையாது, அவன் தாயா எல்லாமே, அவன் எப்படியா மாறிவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கியா, அதனால அவனுக்கு ஒருவேளை இன்னைக்கு காலேஜ் விட்டு அனுப்பிட்டீங்கன்னா படிப்பு பாதியில போயிரும், அவன் பாதியில போனா இன்னும் வேற மாறி ஒரு கொலைக்காரனா மாறிடுவான், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போதே உள்ள எவ்வளவு உடையன்னு சொல்லி அழுவார்களாம். இந்த பிரின்சிபல் அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து அறிவிறக்குரிய அனுப்புவாங்களாம். நடந்தது என்ன? சில நாட்கள் திடீரென்று சொல்லி எதிர்பாராத விதத்துல அந்த தாயும் மரித்து போய்விட்டார்கள். கொஞ்ச நாள் அமைதியா இருந்தான், அந்த துக்கத்துல அனாதையாகி விட்டான். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஆனாலும் திரும்ப அவனுடைய பழைய பாவங்கள், பழைய பொல்லாத காரியங்கள் அவனை விட்டு விலகவில்லை. திரும்ப அதே பழக்கத்துக்குள்ளே போனான், அதே காரியங்கள் போனான். அவன் குற்றவாளியாய் நிறுத்தப்படும் பொழுது அவனுக்கு பரிந்து பேச யாருமே இல்லை. அவன் அந்த கல்லூரியிலிருந்து அனுப்பப்பட்டு விட்டான். பாருங்கள், பரிந்து பேசுகிற தாய் இல்லை. அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் போய்விட்டது. நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார். ஒருவேளை எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? அவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இருக்குது, ஆலோசனை கொடுக்க ஆள் இருக்குது, துணை நிற்க ஆள் இருக்குது, உதவி செய்யற எல்லாரும் இருக்கிறாங்க. நான் தனியா இருக்கிறேன், என் வாழ்க்கை தான் அப்படி இருக்குது. எனக்காச்சும் ஒரு கூட நிக்கிறதுக்கு, துணைக்கு நிக்கிறதுக்கு, ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட ஆள் இல்லையா? இயேசு இருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு மனிதனுடைய பரிந்து பேசுதலுக்கே அவ்வளவு வேல்யூ, மதிப்பு இருக்குமானால்
என் நேசருடைய பரிந்து பேசுதல், நம்முடைய இயேசுடைய பரிந்து பேசுதலுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். நமக்காக தான் அவர் பரிந்து பேசுகிறார் சொல்லி ஏனோ தான் என்று வாழ்ந்து விட முடியாது. இயேசுவை பிரியப்படுத்துவோம், வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம், வாழ்ந்திருப்போம். ஆண்டோட நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக மீண்டுமாய் உயிரோடு எழும்பினீர், எங்களுக்காக இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்துல விண்ணப்பம் பண்ணி பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். எங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லையே, எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு நபரும் இல்லையே, எல்லாரையும் இழந்து நிற்கிறோமே என்று சொல்லி, ஒருவேளை இன்னைக்கு கூட பரிந்து பேசின ஆட்கள் எல்லாம் இழந்து போன நபர்கள் இருக்கலாம், உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் இந்த ஆடியோவை கேட்கலாம். நீர் இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கை இந்த நாளிலே ஏற்படுத்துவீராக. இந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. துக்கங்களை மாற்றுங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ, இயேசு எனக்கு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகி தொடர்ந்து முன்னேறி செல்ல கிருபை பாராட்டுங்க. பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தடுமாறுகிற பிள்ளைகளை நீங்க தடுத்து நிறுத்தி மொழியில திருப்புங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்க. கிருபை பெருகட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கிறிஸ்து எனக்காய் மரித்தாரே, எனக்காய் மீண்டும் உயிர்த்தாரே. கிறிஸ்து எனக்காய் மரித்தாரே, எனக்காய் மீண்டும் உயிர்த்தாரே. பரலோகத்தில் தினம் எனக்காய் அறிந்து பேசி ஜெபிக்கின்றார். பரலோகத்தில் தினம் எனக்காய் அறிந்து பேசி ஜெபிக்கின்றார். வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து